உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அவருக்கு கொரோனா தொற்றும் உறுதியாகி இருக்கிற சூழலில் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்களுக்கு சவால் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சளி இருமல் காரணமாக நேற்று முன்தினம் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகி இருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே இணை நோய்கள் இருக்கிற சூழலில் சிகிச்சை அளிப்பதில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், தற்போது விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலையில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவ அறிக்கையும் வெளியாக இருக்கிற சூழல்ல அங்கு என்ன விதமான ஒரு நிலைமை நிலவுது? உடல் நலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இது தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்லாம பொதுமக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அங்கு இருக்கிற விவரங்கள் என்ன? நீங்க சொன்னது போலதான் தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பல தரப்பினராலும் தொடர் அன்பு காட்டக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகராக இருப்பவர் தான் விஜயகாந்த். கிட்டத்தட்ட நீண்ட வருடங்களாக திரைத்துறையில் பயணம் செய்து வரும், அதே போன்று அரசியலிலும் கூட முக்கிய பதவியிடங்களை வகித்து பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றிருப்பவர் விஜயகாந்த். இது போன்ற ஒரு நிலையில தான் அவர் மீது அன்பு கொண்ட ஏராளமானோர் அவருடைய உடல் நலன் குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்போடு இருந்து வராங்க. இவ்வாறான ஒரு சூழலில் தற்போது மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடல்நிலை குறித்து தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வராங்க. அவருடைய சிகிச்சைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவ குழுவினர் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் தொடர்ந்து கவனித்து வராங்க. இருந்த போதிலும் நேற்றைய தினத்திலிருந்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வென்டிலேட்டர், அதாவது சுவாசத்திற்கு உதவக்கூடிய அந்த வென்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டு அதன் மூலம் அவருக்கு ஆக்சிஜன் என்பது வழங்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இன்றைய தினம் காலை விஜயகாந்த் அவருடைய தேமுதிக கட்சி சார்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் தான் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் வென்டிலேட்டர், அதாவது மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கக்கூடிய காரணத்தினால வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரக்கூடிய மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய காரணத்தினால இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு மருத்துவ அறிக்கை வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மருத்துவ அறிக்கையில் தான் தற்போது அவருக்கு வேற என்ன இது போன்ற சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது, அவருக்கு எத்தனை நாள் சிகிச்சை தேவையான கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நேற்றைய தினத்திற்கு முன்தினம் இரவு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போது வழக்கமான பரிசோதனைக்கு செல்வதாகவும் லேசான இருமல் மற்றும் சளியுடன் கூடிய காய்ச்சல் இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் தான் சிகிச்சையில் இருந்த அவருடைய உடல்நலம் குறித்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதை உறுதி செய்திருந்தாங்க. எனவே கொரோனா தொற்றுக்கான சிகிச்சையும் தற்போது வழங்கப்படுகிறது. மற்றொரு புறம் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கக்கூடிய காரணத்தினால வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த நுரையீரல் தொற்று இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் அப்போது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படக்கூடும் என்பது போன்ற மருத்துவ ரீதியான விளக்கங்கள் இருக்கின்றன. இப்போது கொரோனா தொற்றும் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு நுரையீரல் தொற்று ஏதேனும் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. எனவேதான் வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சுவாச உதவக்கூடிய உதவி கொடுக்கிற அந்த கருவியுடன் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அவருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்கள் குறித்தும் ஒவ்வொரு முன்னேற்றங்கள் குறித்தும் மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்பில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல அவருடைய உடல்நிலை குறித்து விரிவான மருத்துவ அறிக்கை மருத்துவமனை சார்பிலிருந்து வெளியாகக்கூடிய சூழலில் அப்போது மற்றும் வேற என்ன நிலையில் அவர் தற்போது இருக்கிறார் என்பது குறித்த
தகவல்கள் மருத்துவ ரீதியாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வாரத்திற்கு முன்னதாக தான் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் மருத்துவமனையிலிருந்து வீடுக்கு சென்றிருந்தார். அதன் பின்னர் கட்சி அலுவலகத்தில் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட பங்கேற்று தொண்டர்களை சந்தித்திருந்தார். அப்போது அவருடைய உடல்நலம் சற்று சோர்வாக இருந்ததைத்தான் அங்கே நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்போது அவருடைய உடல்நிலையை கண்ட கட்சியினரும் அதே போன்று அந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த பெண்களும் கூட கதறி அழுத காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். விஜயகாந்த், அதாவது கம்பீரமாக இருந்த விஜயகாந்த் இது போன்ற ஒரு உடல்நிலை குறைபாடோடு சோர்வாக இந்த கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்பது அங்கு அந்த கூட்டத்தில் பங்கேற்ற கட்சியினரையும் சோகத்தில் ஆழ்த்தியது என்றே கூறலாம். இருந்த போதிலும் கட்சியினரை இது போன்ற ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் சந்திக்க வேண்டும் என்ற உறுதியோடு தான் அவர் அந்த கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு சூழல்ல மீண்டும் ஒரு 10 நாள் இடைவெளிக்கு பின்னர் அவர் மருத்துவமனையில உடல்நலக்குறைவினால் அனுமதிக்கப்பட்டிருப்பதும், தற்போது உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவருடைய தீவிர கண்காணிப்பில் அவர் இருக்கிறார் என்பதும் கட்சியினர்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் அவரை விரும்பும் பொதுமக்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். நிச்சயமாக சண்முகப்பிரியன், தமிழக மக்கள் மத்தியில பரவலாக கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் விஜயகாந்த். அவர் ஒரு கம்பீரமான உடல் மொழியையும் ஒரு தோற்றத்தையும் உடையவர். ஏற்கனவே உடல்நலக் குறைவு காரணமாக அவர் 2 வாரங்களுக்கு முன்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்போ அவருடைய அந்த புகைப்படங்கள் வெளியானப்போ அந்த மெலிந்த உடல் தோற்றம் அப்படிங்கிறது தேமுதிக தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் ஒரு மிக கடுமையான ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்தியது. அவர் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருந்தது. இந்த சூழலில் அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டு மீண்டும் உடல் நலம் பெற்று மீண்டும் வீட்டுக்கு திரும்பிய நிலையில் அது ஒரு மிகுந்த உற்சாகத்தை தேமுதிக தொண்டர்களுக்கு கொடுத்திருந்தது. அதற்கப்புறமா அந்த பொதுக்குழு மிகுந்த உற்சாகத்துடனும் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் நடந்தது. அப்போ அவருடைய உடல்நல குறைவு அப்படிங்கிறது, அவர் மெலிந்த அந்த தோற்றம் அப்படிங்கிறது ஒரு மனச்சோர்வை அவங்க தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருந்த போதிலும் ஒரு மிக முக்கியமான முடிவு அப்படிங்கிறது அந்த தேமுதிக பொதுக்குழு கூட்டத்துல எடுக்கப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பாக அவருக்கு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டப்போ அவர் மீண்டு வந்தார் அப்படின்னே சொல்லணும். அந்த 11 நாட்கள் சிகிச்சை அப்போ என்ன நடந்தது சண்முகப்பிரியன்? கடந்த சில வருடங்களாகவே விஜயகாந்துடைய உடல்நிலை என்பது குறைபாடோடு தான் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட பொதுவெளியில் மிக தீவிரமாக களப்பணியாற்றிய அரசியல்வாதி ஆகிய விஜயகாந்த் அவருடைய உடல்நல குறைபாடுக்கு பின்னர் தான் கட்சி நிகழ்வுகள்லையும் பொது நிகழ்வுகள்லையும் அது மட்டும் இல்லாம சினிமா துறை சார்ந்த நிகழ்வுகள்லையும் பங்கேற்பதை மிக பெருமளவில் குறைத்து கொண்டார் என்றே கூறலாம். குறிப்பாக கட்சி நிகழ்வுகள்ல கூட மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு தான் அவர் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கம்பீரமாக பொதுவெளியில் வந்திருந்த விஜயகாந்த் அவருடைய உடல்நலில் பின்னடைவு ஏற்பட்ட பின்னர் தான் பொது நிகழ்வுகளில் அவர் பங்கேற்றதும் மிக பெரிய அளவில் குறைந்திருந்தது என்றே கூறலாம். இவ்வாறான ஒரு சூழல்ல நீண்ட நாட்களாகவே உடல்நல குறைபாடோடு இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவ்வப்போது மருத்துவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற ஒரு நிலையில தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக உடல்நல குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த விஜயகாந்த் கிட்டத்தட்ட 11 நாட்கள் அங்கேயே தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலையில இருந்திருந்தாரு. அப்போதும் அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த நோய் தொற்றுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர் குணமடைந்த நிலையில தான் வீட்டிற்கு சென்றார் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அப்போதும் அவர் மீண்டும் ஒரு சீரான நிலைக்கு, இயல்பு நிலைக்கு திரும்பி பொது நிகழ்வுகள்ல பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கட்சியினரும் அதே போன்ற அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சூழல்ல தான் தேமுதிகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாக விஜயகாந்த் பங்கேற்றிருந்தார். ஆனால் பொதுக்குழு கூட்டத்திற்கு பங்கேற்றிருந்தது ஒருபுறம் அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் உற்சாகத்தை அளித்திருந்தாலும் கூட கம்பீரமான காட்சி அளித்த விஜயகாந்த் அவருடைய உடல் சற்று மெலிந்து தொய்வடைந்த நிலையில் அவர் பிறர் உதவியோடு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றது என்பது பார்த்த அனைவரையுமே கலங்க வைத்தது என்றே கூறலாம். அதன் பின்னர் அவர் உடல்நலத்தில் முன்னேற்றம் இருந்த கூடிய காரணத்தினாலதான் தொடர்ந்து அவர் வீட்டிலேயே இருந்து மருத்துவர்கள் அறிவுரையை மற்றும் பின்பற்றியதாக கூறப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது நேற்றைய முன்தினம் இரவு மீண்டும் அவருடைய உடல்நலவில் பின்னடைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னரே மருத்துவமனைக்கு மீண்டும் சென்று விஜயகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்போது
அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால மருத்துவ குழுவினர் அவருடைய உடல்நலம் குறித்து தொடர் கண்காணிப்பில் வைத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு சுவாசம் இன்னும் சிரமம் இருக்கக்கூடிய காரணத்தினால வென்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. தற்போதைய சூழலின்படி அவருடைய உடல்நலம் என்பது சற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதுதான் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து வெளியாகக்கூடிய தகவலாக இருக்கிறது. இருந்த போதிலும் அதிகாரப்பூர்வமான ஒரு மருத்துவ அறிக்கை இன்னும் சற்று நேரத்துல வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மருத்துவ அறிக்கையில தான் அவர் தற்போது என்ன நிலையில் இருக்கிறார், என்ன விதமான சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது, எது போன்ற நோய் தொற்றுக்கு தற்போது அவர் உள்ளாகி இருக்கிறார், கொரோனா தொற்று மட்டும்தானா அல்லது நுரையீரல் தொற்றும் சேர்த்து இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் தீவிரமான பாதிப்புகள் இருக்கிறதா என்பது போன்ற ஒரு விரிவான மருத்துவ அறிக்கை வெளியானால்தான் அதில் இருக்கக்கூடிய விரிவான தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழல்ல கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய விஜயகாந்த் அவருடைய உடல்நலை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்களிடத்திலும் அதே நேரத்தில் கட்சியினரிடத்திலும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது. எனவே வெளியாக போகிற அந்த மருத்துவ அறிக்கையை மிகவும் எதிர்பார்த்து அனைத்து தரப்பினரும் காத்துட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.